அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதனை சந்திரசேகரன் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார். அதையும் மீறி தலைவர் அந்த விடயத்திலே உறுதியாக நின்று அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற விடாமல் இந்த காணிகளை சுயரிக்கின்ற அந்த தையிட்டு விகாரைக்கு தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தான முறையிலே கையகப்படுத்துகிற முயற்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து அந்த காணிகளை மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று கொண்டிருந்த பொழுது எதிர் பக்கத்திலே பொதுமக்கள் அரங்கிலே இருந்த என்பிபி உறுப்பினர்கள் எழுந்து எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக கூச்சலிட தொடங்கினார்கள். அது சந்திரசேகரன் அழைத்து வந்த என்பிபியினுடைய அடியாட்கள் ஊர்களில் கிராமங்களிலே அடிதடி வன்முறைகளிலே ஈடுபடுகின்ற நபர்கள் தான் அந்த காடைத்தனமான கூக்குரலிடுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிற என்பிபியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கூட்டத்திலே அவர் எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு வந்தார் என்று கூட தெரியாது. அவர் சந்திரசேகரனுடைய ஒரு அடியாளாகத்தான் அங்கே கலந்து கொண்டிருந்தார். அவர் அங்கே வீடியோக்களை எடுத்து கருத்து சொல்லுகின்றவர்களை அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். ஊடகவியலாளர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். தங்களுடைய காணி பிரச்சனைகளை காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்ற அது குறிப்பாக இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகிற நபர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அது மட்டுமல்ல, நான் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பிரதிநிதியாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பொழுது நான் கருத்து சொல்ல முற்பட்ட பொழுது கூட அவர் எனக்கு முன்னால் நின்று கொண்டு நான் சபையை பார்க்க விடாமல் என்னை மறைத்து கொண்டு நின்று என்னை கூட அவர் வீடியோ எடுத்து அச்சுறுத்திய சம்பவம் கடந்த 19ஆம் தேதி அந்த டிசிசி கூட்டத்திலே நடைபெற்றிருந்தது. இதுக்கு முன்னர் நடைபெற்ற டிசிசி கூட்டங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது கிடையாது. அந்த அளவுக்கு என்பிபி அச்சப்படுகிறது. மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் செல்லக்கூடாது, அந்த இடத்திலே இவ்வாறான கருத்துக்கள் சொல்வதனால் தங்களுடைய இனவாத முகம் அம்பலப்படுகிறது என்பதனால் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கு, ஊடகவியலாளர்களுடைய சுதந்திரமான செயல்பாட்டை முடக்குவதற்கு, அங்கே வருகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம் என்று சொல்லி அழைத்து விட்டு அவர்களை அச்சுறுத்தி மௌனமாக்குகின்ற செயல்பாடுகளை சந்திரசேகரனுடைய தலைமையிலே இந்த என்பிபி அரசாங்கம் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.